தாவேகா கூட்டணி சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் வந்து துணை முதலமைச்சர் இருப்பார். இவங்க ஆளுங்கட்சி வந்துருவாங்க. நல்லா இருக்குது இந்த காமெடி கேட்கறதுக்கு. மாநச்சின்ன எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் 99% திமுக. அழிவு காலம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு செய்யக்கூடாதெல்லாம் செய்வோம். அப்படிதான் இப்ப எல்லாரும் போய் அந்த நடிகை கூட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் அவங்க பரதேசிங்க அவங்க செத்து போன பணத்தை உயிர் கொடுத்தா அவனுக்கு கொண்டு போயிடறானுங்க. அது அது பேஷண்ட். தலைவர் சிந்திக்கிறதுக்கு எதிர்ப்பா தொண்டனோ கூட நிர்வாகிகளை சிந்திச்சா அந்த கட்சி அட்ரஸ் இல்லாத அவர் ஆளுங்கட்சியாக உருவெடுப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மன்மத வாழ்த்துக்கள், மன்மத வாழ்த்துக்கள், மன்மத வணக்கங்கள், மன்மத வாழ்த்துக்கள். ஜோசப் விஜய் உள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு வணங்க சொல்லணும். டே தம்பி உக்காரா அப்பாட்டக்காரவரு. ஜோசப் விஜய் ஷூ பூட்ஸுக்கு பாலிஷ் போடு, கோட்டை திரும்ப தட்டி விடு, அதெல்லாம் சரி பண்ணி வை, வாரு குடிக்க தண்ணி கூட ஊட்டி விடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உனது தலைவன் எனக்கு தலைவன் கிடையாது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை எவ்வளவு வேணாலும் தாக்கலாம். Because Vijay politics is a dirty politics, nasty politics, rubbish politics, stupid politics. ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் 41 பேர் வேட்டையாட்டு ஓடினார்ல. சிபிஐ போயிட்டு வந்தீங்களா, இவர் மேல கை வச்சு பாரு நயனார் நாகேந்திர மேல, அங்க கூப்பிடுறாங்க பாரு சிபிஐல. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வாழ்க. நேத்து பாத்தீங்கன்னா விசிகா மாநாடு நடத்திருக்கு. அந்த மாநாட்டுல தாவேகாவுடன் கூட்டணி அமைப்போம், விசிகா ஒரு ஆளுங்கட்சியா உருவெடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுல உங்களோட பார்வை என்னவா இருக்கு? அவர் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? தாவேகாவோட கூட்டணி அமைக்கும், தாவேகாவோட விசிகா கூட்டணி அமைக்கும், விசிகா ஆளுங்கட்சியா வரும்ன்றாரு. அப்போ தாவேகாவோட கூட்டணி அமைச்சு அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சரா வந்துருவாரு, விஜய் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாரு. தாவேகானுடைய கட்சி வந்து அண்ணன் விசிகாவோட போய் கூட்டணி சேருவாங்க. அண்ணன் திருமாவளவன் தலைமையில தாவேகா கூட்டணி சேர்ந்து அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆயிடுவாரு, விஜய் வந்து துணை முதலமைச்சரா இருப்பாரு. இவங்க ஆளுங்கட்சி வந்துருவாங்க. நல்லா இருக்குது இந்த காமெடி கேட்கறதுக்கு. அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. இப்ப டிவிக்கு ஆளுங்கட்சி திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர். இவிஎம் மிஷினு டிவிக்கேவை ஆட்சியில் அமர வச்சிருச்சு. அண்ணன் திருமாவளவனுடைய 2 விடுதலை சிறுத்தைகள் எம்எல்ஏக்கள் திரு வன்னியரசு, திரு ஜோதிமணி 2 பேரும் திமுக ஜெயிக்க வச்சுச்சு. திமுகவோட கூட்டணி சேராம இருந்திருந்தா டெபாசிட் வாங்கிக்க முடியாது. இது மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கே தெரியும். பானச்சின்ன எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்குது, எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் 99% திமுக. திமுகல ஜெயிச்சிங்க, உங்களை ஜெயிக்க வச்சோம். அங்க போய் ஆதரவு கொடுக்கலாமான்னு கேட்டீங்க, நாங்க தான் கொடுன்னு சொன்னோம். முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், என்னாலும் மக்களின் முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான் போய் ஆதரவு கொடுங்க திருமாவளவன் சொன்னாங்க. திடீர் நைட்டு 11 மணிக்கு வராரு, ஆதரவு கொடுக்கட்டா இல்ல வன்னியரசு தகராறு பண்றாரு, மந்திரி பதவி வேணும்ன்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? எங்க அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இந்த மாதிரி வந்து நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம், மந்திரி சபையில் இடம்பெற மாட்டோம்னாரு. வன்னியரசு இப்ப அமைச்சராக இருப்பாருங்க. அவர் விஜயனுடைய முரட்டு பக்தனா மாறிட்டாரு. யாரு? மாண்புமிகு அமைச்சர் திரு வன்னியரசு முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய முரட்டு பக்தன், முரட்டு தொண்டனாயிட்டாரு, முரட்டு தொண்டனாயிட்டாரு. அவர் வந்து மந்திரி பதவி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம இடம் பெறக்கூடாது, மந்திரி பதவி கலாட்ட பண்றாரு, என்ன பண்ணிட்டோம்னு கேட்டார் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன் தலைவர் தளபதி இடத்தில் போங்க, மந்திரி பதவி தான் கொடுத்தா வாங்கி போங்கன்னாரு. அங்க போய் மந்திரி ஆயிட்டாரு. மந்திரி ஆன உடனே எங்க மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம். அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். எல்லாருக்கும் சோபா போன மாதிரி அங்கேயும் சோபா போச்சு. அதை நம்ம டிவிலேயே பார்த்தோம். அவங்க வீட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சோபா போனோம் தான் நம்ம டிவியில பார்த்தோம். இப்ப அங்க போய் அவரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல லீடர், எனக்கு பிடிச்ச லீடர் தான். அவருடைய சூழ்நிலை என்னன்னா, கட்சி அவர்கிட்ட இல்ல, 60% கட்சி அவர்கிட்ட இல்ல, அவர் எதிர்ப்பா கட்சி இருக்குது. சோ அவர் அந்த தொண்டை எப்படி இருக்கானோ, கட்சி நிர்வாகிகள் எப்படி இருக்காங்களோ அந்த பக்கம் தான் போய் ஆகணும். என்ன சொல்றது? அழிவு காலம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு செய்யக்கூடாதெல்லாம் செய்வோம். அப்படிதான் இப்ப எல்லாரும் போய் அந்த நடிகை கூட சேர்ந்துக்கிறது. அங்க போய் சேர்ந்தாச்சு, சேர்ந்துட்டு அங்க கூட்டணி சேர்ந்தாச்சு. இப்போ அங்க கூட்டணி, இப்போ நீங்க டிவிகே கூட்டணி, ஜோசப் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம், என்னை பொறுத்த மட்டில் அது தமிழக வெட்டு கழகம், தற்கொலைகளுடைய கட்சி, தற்கொலைகளின் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்துட்டீங்க. அவங்க அமைச்சரோட நீங்க ஒரு அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சரா இருக்கிறாங்க. இப்போ அவங்க கூட்டணியில நீங்க ஒரு கட்சி, அவங்க கூட்டணியில நீங்க ஒரு கட்சி. நாங்க தாவேகாவோட கூட்டணி, இப்பவே நீங்க கூட்டணியில தான் இருக்கிறீங்க. தாவேகாவோட கூட்டணி நாங்க, விரைவில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்கும். இப்பவே ஆட்சி வந்து தாவேகா தான் ஆட்சி, நீங்க மந்திரி ஆகிறீங்க. விரைவில் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்கும்னா
அப்போ தாவேகா வந்து உபரி கட்சி இல்ல உங்க கூட்டணியில நீங்க ஆட்சி அமைச்சிடுவீங்க. எங்க அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர், சந்தோஷம் வரட்டும். அவர் முதலமைச்சரா வரணும்னா கூட நாங்களும் தான் விரும்பினவங்க தான். அது ஒரு நாள் ஒரு கதை ஓடிச்சு. அது ஒரு முயற்சிகள் நடந்துச்சு. ஆனா மற்ற கட்சிகள் ஒத்துக்கல. ஆனா நாங்க ஒத்துக்கணும். திருமாவளவன் சிஎம் பண்ணா ஓகேன்னு ஒத்துக்கணும். அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. மரியாதை கூட திருமாவளவன் அதெல்லாம் மறந்துட்டாங்க, கட்சிக்காரன் மறந்துட்டாங்க. இப்ப அவர் வந்து டிவிகேவோட கூட்டணி தாவேக ஆட்சி அமைக்குது. டிவிகேவோட கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்க வேண்டியாரு. வாழ்த்துக்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, ஆட்சி அமைங்க, முதலமைச்சரா வாங்க, விஜய் துணை முதலமைச்சரா வாழ்க. வேற எதுவும் சொல்ல விரும்பல. காமெடி, இதெல்லாம் காமெடிங்க. இந்த காமெடி அரசியல்ல எங்க அண்ணன் திருமாவளவன் போய் சிக்கிட்டாருன்னு பார்த்தா மன வருத்தமாகுது. காங்கிரஸ் கூட அவனுங்க பரதேசி பசங்க, காங்கிரஸ் அவனுங்க பரதேசிங்க அவனுங்க. அது செத்து போன பணத்தை உயிர் கொடுத்தா அவனுக்கு கொண்டு போய்க்கிறானுங்க. அது அது பேஷண்ட், அது பேஷண்ட், அது என்னைக்குமே அது குணமாகாது. உங்க மேல ஒரு மரியாதை எல்லாரும் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்களும் இந்த காமெடி அரசியல் ஒத்துறாயிட்டு காமெடியா பேசுறாரு எங்க அண்ணன் திருமாவளவன். வாழ்க, வாழ்த்துக்கள் அண்ணன் திருமாவளவர்களுக்கு. ஆட்சி அமைக்க போறாங்க, வாழ்த்துக்கள். நீங்க காமெடியா பேசுறாரு திருமாவளவன் அப்படின்றது சொல்றீங்க. ஆனா நேற்று திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து போட்டு கூட்டணியில அவரை சேர்ப்பதற்கான நாகரிகம் இல்ல. அது அரசியல் நாகரிகம். நான் கூட தான் அவருடைய பதிவுல, அவர் பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம்ல, அவருடைய பேஸ்புக்கு, நான் கூட தான் அவருக்கு வந்து ட்விட்டர் பகுதியில் நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு. அவருடைய சூழ்நிலை, நான் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண விரும்பல. அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வேற மாதிரி. ஏன்னா அவர் சரியா அவங்கள வந்து ட்ரீட் பண்ணல. ஒரு கண்டிஷனா வளர்த்திருக்கணும், வளர்க்கல. தலைவன் என்ன சிந்திக்கிறாரோ அப்படிதான் தொண்டனும் சிந்திக்கணும். தலைவன் சிந்திக்கிறதுக்கு எதிர்ப்பா தொண்டனோ கூட நிர்வாகிகளை சிந்திச்சா அந்த கட்சி அட்ரஸ் இல்லாத போயிடும். நான் அவ்வளவுதான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்லை. அது வாழ்த்து சொல்றது அவர் இப்பயும் அவர் மீது நிறைய மரியாதை உண்டு. அவர் மீது நிறைய மரியாதை உண்டு. அவர் வந்து இன்னைக்கு ஒரு நடிகரோட ஒரு போராளி. அண்ணன் திருமாவளவன் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் வரணும், நான் திருமணமே பண்ணிக்க மாட்டேன்னா, அவங்க தாய் கடைசி வரைக்கும் பாவம். மகன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா, நம்ம பேரம்பேத்தி பார்க்க மாட்டாங்களான்னு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. கலைஞரே சொன்னார், அண்ணன் திருமாவளவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஒரு போராளி தான் அவரு, ஒரு போராளி. அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனா அவருடைய அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு அவர் அந்த பக்கம் போக வேண்டியதா இருக்குது. போயிருக்கிறாரு, நல்லா இருந்தா சந்தோஷம் தான். நான் வேற எந்த விமர்சனம் பண்ணல. அவர் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்க, தாவேகாவோடு கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சியா வரும். இது என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு தம்பி. தாவேகாவோடு கூட்டணி அண்டாரு எங்க அண்ணன் திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்கும். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தாவேகா ஆதரவு கொடுக்குதா? விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமைச்சு எங்க அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் வருவாரு, அதுக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறாருன்னா சந்தோஷம். என்னைக்குன்னு பார்ப்போம். அவர் ஆளுங்கட்சியாக உருவெடுப்போன்றாரு. அதாவது அமைச்சரவையில ஈடுபடுவோம், இந்த ஆட்சியை பாதுகாக்க அமைச்சரவையில ஈடுபடுவோம். இப்ப ஆல்ரெடி அவங்க அமைச்சரவையில இருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் ஏற்கனவே அமைச்சரவையில இருக்காரு. ஆளுங்கட்சியா உருவெடுப்போம் போது என்ன அர்த்தம்? அது நாங்க விடுதலை சிறுத்தைகள் ஆளுங்கட்சியா வருவோம். சந்தோஷம். நீங்க வந்தா சந்தோஷங்க. நான் சந்தோஷம். என் கட்சிக்கு என்னடா இப்படி பேசுறேன், பேட்டி திறனா கூட சந்தோஷம். அவர் ஆளுங்கட்சியா உருவெடுப்போன்றாரு. அது அவங்க தொண்டரோட உற்சாகப்படுத்துறது சொல்லியிருப்பாரு. அவங்க தொண்டர்கள் அப்படிதான் அவர் ஆளுங்கட்சியா வராருன்னா சந்தோஷம். வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்களோடு சேர்ந்து அவர் ஆளுங்கட்சியாக உருவெடுப்பதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மன்மத வாழ்த்துக்கள், மன்மத வணக்கங்கள், மன்மத வாழ்த்துக்கள். நாகரிகம் அப்படின்னு சொன்னீங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதை. ஆனா வந்து சட்டமன்றத்துல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எந்திரிச்சு பேசுறாரு, முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி உறுப்பினர்களை எந்திரிச்சு நிக்க வேண்டாமா, அது நாகரிகம் அற்றது தானே அப்படின்றது போல அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசுறாரு. அப்ப எதிர்கட்சி உறுப்பினர்களை எந்திரிச்சு நிக்கணும் தானே, அது நாகரிகமற்ற செயல் தானே? அதாவது எதிர்கட்சி முதலமைச்சர் வரும்போது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி உறுப்பினர் எந்திரிச்சு நிக்கணும். அதான அந்த லிட்டில் பாய், அந்த எல்கேஜி பாய் சொல்றாரு ரமேஷ். என்னத்துக்கு எதனா ஒண்ணு பேசினா தப்பாயிடும். என்ன மந்திரி ஆகிற அப்படி சட்டமன்ற மரபு என்னன்னு தெரியுமா? அது ஜேசிடி பிரபாகரன், சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகரன் விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதனாலதான் தற்கூரியன்றது. என்னது குடிப்பையன், ஒரு சின்ன பையன் மந்திரியா வந்தது நான் சந்தோஷப்பட்டேன். குடியாத்த குமரன் சந்தோஷப்பட்டேன். ஒரு சின்ன பையன் 30 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ரமேஷ்க்கு, 31 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஒரு மினிஸ்டரா வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் 16 வயசுல அரசியலுக்கு வந்தேன். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற திமுக பேச்சாளர் குடியாத்த குமரன், நான் அரசியலுக்கு வரும்போது என் வயசு 16 வயசு. ஆனா ரமேஷ் போன்ற இளைஞர்கள் அமைச்சராக வந்தது நான் சந்தோஷப்பட்டேன். அது எந்த கட்சினா கட்டும். அது இவிஎம் மிஷின்ல அவங்க ஜெயிச்சாங்க, இவிஎம் மிஷின்ல ஆட்சிக்கு வந்தாங்க, இவிஎம் மிஷின் மூலியமா ஆட்சிக்கு வந்தனால தம்பி மந்திரி ஆயிட்டான், ரைட், சந்தோஷம். ஆனால்
நீ ஒரு இளைய தலைமுறை மந்திரியா வந்துக்கிறன்னா சட்டமன்றத்தை பேசும்போது சட்டமன்ற மரபுகளை தெரிஞ்சுக்கணும். எதனா ஒண்ணு பேசுறது இல்லை. அது ஒண்ணு இந்த குட்டி சோத்து மேல உட்காந்துறாங்க இல்ல, இந்த வேலை வெட்டியில பசங்க எல்லாம் குட்டி சோத்து மேல உட்காந்துருப்பாங்க, பங்கர்ல உட்காந்து இருப்பாங்க. அந்த மாதிரி இளைஞன் நீ கிடையாது. நீ ஒரு மந்திரி. என்ன ஒரு சட்டமன்ற மரபு தெரிஞ்சுக்கோ. நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க உறுப்பினர்கள் எப்படி நடந்துக்கணும்ன்றது எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், அண்ணன் KN நேரு, அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் MRK பன்னீர்செல்வம், அண்ணன் கோவி செழியன் போன்ற இன்றைக்கு எதிர்கட்சியில பொறுப்பிலே அரசு கொறடாவாக, துணை கொறடாவாக, செயலாளராக, எதிர்கட்சி தலைவராக, எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அவையினுடைய முன்னவர் நம்ம செங்கோட்டையன் இருக்காரு, ஜெயசெடி பிரபாகரன் இருக்காரு, அவை முன்னவர். நீங்க அவங்களுக்கு கிளாஸ் எடுங்க. அவங்களுக்கு எப்படி அவை தெரியலையே, அவையினுடைய நாகரிகம் தெரியலன்னு சொன்னா அதுக்கு இந்த பையன் எந்திரிச்சு பேசுறோம். இந்த பொடி பையன், இந்த LKG பாய், இந்த லிட்டில் பாய், கிட்டு குழந்தை பையன், அரசியல்ல மந்திரி சாமி, நம்ம சாமி ரமேஷ், எங்களுக்கு மரபு கத்தறிங்கள ஒரு என்னது 8 கோடி தமிழர்களின் தலைவராம். யார் அவர்? விஜய். அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர் வரும் பொழுது அவர் அவைக்குள்ளே வருகிறார். வரும் பொழுது அவர் வணக்கம் சொல்லும் பொழுது எதிர்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வரான் அந்த தம்பின்னா, ஜோசப் விஜய் உள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு வணங்க சொல்லணுமா? டே தம்பி உட்கார்றா, அவருக்கு அப்பாட்டக்கார. அவரை மாண்புமிகு பேரவைத் தலைவர் திரு ஜெயசெடி பிரபாகரன் அவர்கள் உள்ள வரும்போது பேரவைத் தலைவர் வருகிறார், பேரவைத் தலைவர் வருகிறார், அந்த அவைக்காவலர் சொல்வார். அப்ப பேரவைத் தலைவர் உள்ள வரும்போது ஆளுங்கட்சி முதலமைச்சர், அமைச்சர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேர் எந்திரிச்சு நிக்கணும். ஏன்னா சட்டமன்றத்தினுடைய மரபுப்படி சட்டமன்றம் ஹீரோ யாருன்னு கேட்டா சபாநாயகர், ஸ்பீக்கர். ஆனரபிள் ஸ்பீக்கர் இஸ் ஹீரோ ஆஃப் த அசம்பிளி. ஒரு அசம்பிளின்னா அவர் தான் அந்த அசம்பிளி நடத்துறார். அவர் தீர்ப்பே இறுதியான தீர்ப்பு. அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் இறுதியான தீர்ப்பு. ஆளுங்கட்சி உறுப்பினரோ எதிர்கட்சி உறுப்பினரோ பேசுறது அன்பார்லிமெண்டரி வேர்டுனா அவருக்கு அவை குறிப்பில இருந்து அதை நீக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு. ஒரு முதலமைச்சர் பேசுறதே கூட அவை குறிப்பில நீக்கிறதுக்கான அதிகாரம் சபாநாயகர் இருந்தாதான் எல்லாரும் எந்திரிச்சு நிற்பாங்க. ஒரு இயற்கை உபாதைக்கு எந்திச்சு வெளியே போயிட்டு வருவாங்க பாருங்க உறுப்பினர்கள், அப்ப எந்திரிச்சுக்கும் போதும் இப்படி கும்பிடுவாங்க பேரவைத் தலைவர். வந்து உட்காரும் போதும் பேரவைத் தலைவர் கும்பிடுவாங்க, நீதிபதி மாதிரி. அவங்க முதலமைச்சர் உள்ள வராருன்னும் போது அவங்க கட்சி ஆளுங்கட்சி, இப்போ டிவிக்கு ஆளுங்கட்சி, அந்த டிவிக்கு ஆளுங்கட்சிக்காரங்க எந்திரிச்சு நிற்பாங்க. அவங்க தலைவர் முதலமைச்சர் வணக்கம்னுவாங்க. ஜோசப் விஜய் முதலமைச்சர் டிவிகேவின் தலைவர் ஜோசப் விஜய் உள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினோ எங்கள் திமுகவின் உறுப்பினர்களோ எந்திரிச்சு நிக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு தலைவர் ஜோசப் விஜய் கிடையாது. எங்களுக்கு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்கள் அன்பு தலைவர் தளபதி, என்னாலும் மக்களின் முதல்வர், மிக விரைவிலே அந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நாட்களில் அமரப்போகிற எங்கள் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எங்களுக்கு தலைவரை தவிர எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர், எங்கள் தலைவர்கள் பெரியார், அண்ணா. நாங்க யார் ஜோசப் விஜய்க்கு நிக்கிறோம்? யார் அவரு? யார் மேன் அவரு? உனக்கு தலைவன் தான், நீ போய் முறவாசல் பண்ணு. ஜோசப் விஜய் ஷூ பூட்ஸுக்கு பாலிஷ் போடு, கோட்டை போய் தட்டி விடு, தலையெல்லாம் சரி பண்ணி வை, வாரு குடிக்கு தண்ணி கொடு, ஊட்டி விடு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உனக்கு தலைவன், எனக்கு தலைவன் கிடையாது. நான் ஏன் நிக்கிட்டோம்? ஒரு மரியாதையா பேசுறது அவன் தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு. அவர் ஒரு மரியாதை நிமித்தமா அவர் வராருங்க, சட்டமன்றத்துக்குள்ள வராரு. அவர் எல்லாமே ஒரு சீன் போறாரு, எல்லாமே ஷூட்டிங் தானே. சட்டமன்றத்துக்கெல்லாம் முதலமைச்சர் போய் அவர் அறைக்கு அவருடைய நாற்காலி கிட்ட போயிட்டு வைக்கிறதுக்கு முன்னாலே எல்லாரும் வணக்கம் போட்டு உட்காரு. இவர் இப்படி போய் அப்படி வராரு. ஏன்னா எல்லாம் லைவா போகுது இல்ல, எல்லாமே இது ஷூட்டிங் தானே, லைவ் சினிமா. இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் லைவ் சினிமா. இப்படி உள்ள போறாரு, இப்படி நடந்து போறாருங்களா? இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுறாருங்க. நல்லா கேளுங்க தம்பி, இந்த லாஸ்ட் வரைக்கும் போறாரா? இந்த லாஸ்ட்ல அவங்க அமைச்சர்கள் எதிர்க்கும், அந்த லாஸ்ட்ல அக்கா பிரேமலதா விஜயகாந்த் உட்காந்துருப்பாங்க, அந்த லாஸ்ட் ஒரு மந்திரி உட்காந்துருப்பாரு, வன்னியர்ஸ் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிடுறாரு. திரும்பி இப்படி நடந்து வரும்போது என்ன பண்றாரு? நடந்து வரும்போது அவருடைய இடத்துக்கு அவரோட வருது பாருங்க, முதலமைச்சர் சீட்டுக்கு போறாருல, அது முதலமைச்சர் சீட்டுக்கு போகும்போது அந்த அது வரைக்கும் வராரு. அதை தாண்டி தான் எதிர்கட்சி தலைவரோட வரணும். அவர் எதிர்கட்சி தலைவர் அதை தாண்டி 5 சீட்டு தள்ளி எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார். எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பக்கத்துல நேரு இருக்கிறார். அங்க இவர் போறது இல்ல, இப்படியே வணக்கம் பண்ணிடுறாரு. குறைஞ்சபட்சம் அப்படி எதிர்கட்சி தலைவர் முகத்தை பார்த்து கூட நேருக்கு நேரம் வணக்கம் பண்றது இல்ல. இதை நேருக்கு நல்லா கவனிக்கணும். இப்படி போய் இப்படி வந்து இப்படி போயிடுறாரு, இப்படி போறாருங்க, இப்படி வராருங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அங்க இருக்கிறாரு, இந்த கை காட்ட பாருங்க, இப்படி போய் அவர் சேர் உட்காந்துறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த எண்டு வரைக்கும் போய் எதிர்கட்சி தலைவரை பார்த்து நேருக்கு நேரம் அப்படி கிட்ட போய் அப்படி எதிர்கட்சி தலைவர்கிட்ட உட்காந்து இப்படி வணக்கம்னா அவர் கலைஞரின் பேரன் தலைவர் தளபதியின் பிள்ளை அண்ணன் உதயநிதி எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லுவார். பக்கத்துல நேரு எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார்.
நீ அங்க போயிட்டு உக்காண்டா நீ வந்தா எந்திரிச்சு நிக்குச்சு. நீ என்ன ஸ்கூல் வாத்தியார், நான் என்ன ஸ்டூடெண்டா? இல்ல நீ என்ன முதலாளியா, நான் என்ன தொழிலாளியா? என் தலைவன் எந்திரிச்சு நிக்கிட்டான். சரி, எதிர்கட்சி தலைவர் உள்ள வராருல, நீங்களே எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்கிறதோ அதே பவர் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இஸ் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு அசம்பிளி, இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்போசிஷன் பார்ட்டி லீடர் இஸ் ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றதுல லிட்டில் பாய், எல்கேஜி பாய், பாலிடிக்ஸ்ல கிட்டா இருக்கிற சாமி ரமேஷ், என் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் உதயநிதி ஸ்டாலின், எங்கள் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது நீங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு உன் முதலமைச்சருக்கு பின்னால வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, லேட்டா வந்துட்டாருன்னு வச்சுக்கோ. அப்ப எதிர்கட்சியில வரும்போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எந்திரிச்சு நிக்கட்டும், நாங்க நிக்கிறோம். எந்திரிச்சு ஜோசப் விஜய் வந்தா என்னடா கலர் கலரா கதை விடுறீங்க? எல்கேஜி பசங்க, அரசியல்ல சராசரி அறிவு கூட இல்லாதவங்க, அரசியல் தெரியாதவங்க உள்ள வந்துட்டா இந்த மாதிரி கூத்துதான். பெருந்தலைவர் காமராஜரோட ஒரு தலைவரா இந்த நாட்டுல? பெருந்தலைவர் காமராஜர் சட்டமன்றத்துல வரும்போது எதிர்கட்சி எந்திரிச்சு நின்னுச்சா? மூதறிஞர் ராஜாஜி உள்ள வரும்போது எதிர்கட்சி எந்திரிச்சு வணங்க பண்ணிச்சா? பக்தவச்சலம் உள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு வணங்க பண்ணாங்களா? அனைத்து திராவிட இயக்கங்களுக்கும் தலைவர், உங்களின் கொள்கை தலைவர், எல்லோருக்கும் தலைவர் தென்னாட்டு காந்தி பேரறிஞர் அண்ணா சட்டமன்றத்துக்குள்ளே வரும்பொழுது எதிர்கட்சி தலைவர் வணங்க பண்ணாரா? முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவரோட ஒரு தலைவரா நின்ற தேர்தல் எல்லா தேர்தலும் வென்று காட்டிய தலைவர் கலைஞர் உள்ள வரும்போது எதிர்கட்சி வணங்க பண்ணிச்சா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உள்ள வரும்போது எதிர்கட்சி வணங்க பண்ணிச்சா? எந்திரிச்சு அம்மையார் செல்வி ஜெயலலிதா உள்ள வரும்போது எதிர்கட்சி தலைவர் வணங்க பண்ணாரா? எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின் உள்ள வரும்போது எடப்பாடி எந்திரிச்சு வணங்க பண்ணாரா? இல்ல எடப்பாடி உள்ள வரும்போது நாங்க வணக்கம் பண்ணுமா? ஓ பன்னீர்செல்வம் உள்ள வரும்போது நாங்க வணக்கம் பண்ணுமா? இது சட்டமன்ற மரபு. இத்தனை தலைவர்களுக்கு இல்லாத வரலாறு உங்க தலைவர் ஜோசப் விஜய்க்கு இருக்குதோ? அவர் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர், அவர வாயில் நல்லா வரப்போகுது. அதான் சொல்றேன், அரசியல்ல சராசரி அறிவு இல்லாதவங்க, எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ஒரு அறிவு கூட இல்லாதவங்க எல்லாம் உள்ள மந்திரியா கொண்டு சின்ன சின்ன பசங்களை உட்கார வச்சா அவங்க இப்படிதான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேசி எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் தரங்கிட்டு போக நாங்க விரும்பலாங்க, நாங்க விரும்பலத்த. அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா கலைஞர் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டோனுமே முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு, ஒரு நாகரிகமான அரசியலை பண்றாரு. தொடர்ச்சியா நீங்க இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வைப்பதற்கான நோக்கம் என்ன? அவர் நல்லா நாகரிகமான முறையில சட்டமன்றத்தில் செயல்படுறாரு, அவர் அனுபவம் மிக்க தலைவர் போல செயல்படுறாரு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சரி கேளுங்க, நீ கேளுங்க. அதான் உங்க பார்வை என்ன? அப்படி செயல்படுற முதல்வர் அவர்களுக்கு தொடர்ச்சியான விமர்சனங்கள் திமுக காரர்கள் வைப்பதன் மேலும் அது அவர்களுக்கான பார்வை என்னவா இருக்கு முதலமைச்சர் மேல? விமர்சனம் செய்வது போல் அவர் அரசியல் செய்கிறார். இல்லைன்னா உனக்கு கொழுப்பு, நீ இப்படி பண்ணுவியா அப்பா எங்கன்னு கேட்பியா? அதெல்லாம் என்ன எவ்வளவு பெரிய வார்த்தை. நீ ஒரு முதலமைச்சர், அது எவனோ ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு மந்திரி, அவன் பேர் கூட எனக்கு தெரியாது, வனத்துறை அமைச்சர் பேர் கூட எனக்கு தெரியாது எனக்கு, வனத்துறை அமைச்சர். அந்த ஆள் அதிமுக அண்ணன் எடப்பாடி கூட இருந்தாரு, அப்புறமா டிடிவி தினகரன் கூட இருந்தாரு, எடப்பாடி கூட இருந்தாரு, அப்புறமா டிடிவி தினகரன் கூட இருந்தாரு, அப்புறமா பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இப்ப ரீசெண்டா இப்ப எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் பன்ருட்டி ராமச்சந்திரன். அவர் போகாத கட்சி கிடையாது பன்ருட்டி ராமச்சந்திரன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அவரே தலைவர், அவரே தொண்டர். பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச கட்சியில மாநில செயலாளர் தான் அந்த வனத்துறை அமைச்சர். இப்போ ஒருத்தன் கருணாநிதினு என் தலைமை பேர் சொன்னான்ல, ஒரு வனத்துறை அமைச்சர். எல்லா கட்சிக்கு போயிட்டு கடைசியா பன்ருட்டி ராமச்சந்திரன் ஆரம்பிச்ச கட்சிக்கு தலைவரோ செயலாளரோ நைட்டோட நைட்டு வந்து டிவிக்கேல சேர்ந்து காலையில சீட்டு கொடுத்து இவிஎம் மிஷினு அவனை எம்எல்ஏ ஆக்கிச்சு, இவங்க அவனை மந்திரி ஆக்கிறாங்க. அவனுக்கு என்ன தெரியும் கலைஞரை பத்தி? அவன் கருணாநிதின்றான். அதை அவன் சொன்னானோ? இதுல நீங்க நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது தம்பி. இதுல ஏற்கனவே மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் நடிகர் ஜோசப் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் பேசினார்ல சட்டமன்றத்துல, பேசும்போது எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசிட்டு கருணாநிதி என்ன நல்லா தெரியுது நடிப்பதுன்னு கருணாநிதி என்றார். அப்புறம் சாரி கலைஞர், டாக்டர் கலைஞர். அதாவது என் தலைவர் பேரை சொல்லணும், மரியாதை இல்லாம என் தலைவர் பேரை சொல்லணும். அப்புறமா இல்ல நான் திருத்திக்கிறேன் கலைஞர். அது ஒரு சீனு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடந்தது நான் சொல்றேன். அசிங்கப்படுத்தணும், அப்புறமா இவர் மன்னிப்பு கேட்கணும். இது லைவ்ல டிவி எல்லாமே காரணம். லைவ் தம்பி, லைவ்ல மக்கள் பாக்குறாங்கல்ல, எல்லா குடும்ப பொம்பளைக்கும் பாக்குறாங்க, குடும்ப பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள் எல்லாம் பாக்குறாங்க, வயதானவர்கள் எல்லாம் பாக்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? அடட பாடுறா நம்ம புள்ள. இதுங்களதான் வைத்தியம் போகுது விஜய்னு. அடட பாருடா நம்ம புள்ள, அவன் கருணாநிதினு பேர் சொல்லிட்டான், அதுக்கு இது மன்னிப்பு கேட்குதுடா, அதான்டா நம்ம புள்ள. அடடா இதுக்கு போடுற சீன் தான் இதெல்லாம். இது வேணா எங்க கட்சியில இருக்கிற உள்ள இருக்கிற எதிர்கட்சி உறுப்பினர் கூட அது வந்து ஜோசப்
ஜோசப் விஜய் மன்னிப்பு கேட்டாருன்னு அவங்க நினைக்கலாம். இவங்களே சொல்லி வனத்துறை அமைச்சர்கிட்ட நீ கலைஞர் பேரை கருணாநிதினு சொல்லி டேமேஜ் பண்ணு, நானு நீ மன்னிப்பு எல்லாம் கேட்காம நீ கத்தினே இரு, உன்னை சபாநாயகர் உட்கார சொல்லிடுவாரு, நானு மன்னிப்பு கேட்டு நான் இன்னும் மக்கள்கிட்ட நல்லவன் ஆயிடுறேன். சினிமால ஒரு வில்லன்னு நல்லவன் மாதிரியே வருவான், நல்லவன் வில்லன் மாதிரியே வருவான். படம் கடைசியிலே தெரியும் நல்லவன் மாதிரி வந்தவன் தான் உலக மகா வில்லன்னு. அந்த அரசியல் தான் நமக்கு ஜோசப் விஜயோட அரசியல். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்ட தெரியுமா தம்பி? லைவ். இந்த லைவ் போகுது இல்ல. இப்போ நான் நேத்தெல்லாம் பேசினேன், ஜேசிடி பிரபாகரன் பேரவைத் தலைவர், ஐயோ ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர், இப்படியே இருந்தா அடுத்த கூட்டத்தொடர்ல அவர் சபாநாயகர் பதவி இருக்குமோ போயிடுமோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவை குறிப்புல இருந்து நீக்கந்து பார்த்தா இந்த கூட்டத்தொடர்ல அவர் சபாநாயகர் ஆனதுல இருந்தே சொல்றேன், அவை குறிப்பு நீக்கந்து பார்த்தா எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பேசிய எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை விட ஆளுங்கட்சி அமைச்சர்கள் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியதான் அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கி இருக்கிறார். நான் நேற்று பாராட்டி பேசினேன். ஒரு விவரம் உள்ள ஒரு பேர் சொல்ல விரும்பல, அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறாரு ஒரு முன்னாள் மந்திரி, பேர் சொல்ல விரும்பல, எங்க கட்சி இல்ல வேற கட்சி. அவர் இன்னைக்குதான் என்கிட்ட என் நம்பர் வாங்கி பேசுறாரு. தம்பி குமரன், முடியாத குமரன், நேத்து உன் ஸ்பீச் நான் பார்த்தேன், நல்லாதான் பேசினேன், சபாநாயகர் ரொம்ப பாராட்டினே இருந்தார். இல்லண்ணே ஆளுங்கட்சிக்காரர் அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டே இருந்தேன், விவரமான ஆளா இருக்கிற உங்களுக்கு விஷயம் புரியலையான்னாரு. என்ன அப்பதான் அவர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி இதுக்கு முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும், இதுல அவை வாதங்கள் நடக்கும், அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பேசும்போது அவை குறிப்புல இருந்து நீக்கிடுவாங்க. 90% எதிர்கட்சி பேசுறதா அவை குறிப்புல இருந்து நீக்குவாங்க, ஆளுங்கட்சி நீக்க மாட்டாங்க. முதலமைச்சர் சொன்னா நீக்குவாங்க, முதலமைச்சர் சொல்லணும் சபாநாயகர்கிட்ட இதை நீக்குங்கன்னு சொன்னாதான் நீப்பாங்க, சைகையிலே காட்டுவாங்க. ஆனா இப்போ எல்லாமே ஆளுங்கட்சிக்கார பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறான். எப்படி எல்லாம் அவன் கருணாநிதினு சொல்லிட்டான், டிவியில பாத்துட்டாங்களா? அது போய் அவைக்கு உள்ளது நீக்கணா நீக்காட்டு என்ன பாத்துட்டாங்களா டிவியில? அந்த வளர்ந்தவன் ஆதவர்ஜன் இஷ்டத்துக்கு அந்த ஆள் பேசுறான், அப்புறம் அவை கூப்பிட்டு நீக்கிறாங்க. ஆனா கேட்டுறாங்க இல்ல, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிடுது இல்ல, ரீச் ஆயிடுதா இல்ல, மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுது. அந்த உலகத்துக்கு எல்லா கட்சிக்கும் போய் வந்து ஒரு மந்திரி ஒத்துக்கிறான், சிடிஆர் நிர்மல்குமார் நம்ம பேரு, திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ. உலகத்துக்கு அந்த ஆள் போகாத கட்சி கிடையாது. தனுஷ் கட்சிக்கு தான் இன்னும் போல, அநேகமா தம்பி தனுஷ் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு போனாலும் போயிடுவாங்க. என்ன அது இஷ்டத்துக்கு பேசுறான். 3 மணி நேரம் நாடகம் போட்டாரு, திடீர்னு தமிழுக்கு மேல அக்கறை வரும், கலைஞரை சொல்றான். யாரு? சிடிஆர் நிர்மல்குமார். டே ஒரு மொழிக்கு உருவம் இருக்கிறது, மொழிக்கு உருவம் இல்லை, மொழிக்கு எழுத்து மட்டும்தான் இருக்கிறது. ஒரு லாங்குவேஜுக்கு ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனா ஒரு மொழிக்கு உருவம் இருக்குது என்று கேட்டால் தமிழ் மொழிக்கு உருவம் இருக்கிறது. தமிழ் மொழியின் உருவம் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரை சொல்றாங்க. திடீர்னு தமிழ்ல அதை பாச வரும், 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பாங்கன்னு. அன்னைக்கு கலைஞர் கடற்கரை ஊர்வலம் உண்ணாவிரதம்ல அதை அவன் கிண்டல் பண்றான். யாரு? அந்த அனைத்து கட்சிக்கு போய் வந்தவன் அந்த சிடிஆர் நிர்மல்குமார். உடனே பேரவைத் தலைவர் நீக்கிடு வந்தார். ஆனா அவன் சொன்னதை மக்கள் கேட்டாங்க இல்ல. நான் பேச முடியும், புரியுதா? அவன் என்ன சொல்றான், எங்க டேமேஜ். சோ இது எல்லாமே மக்கள் கேட்டுறாங்க. நம்மள அவன் திமுக அப்படி எல்லாம் டேமேஜ் பண்றான், ஆணவமா போக்கிரித்தனமா பேசுறானுங்க, இது எல்லாமே மக்கள் கேட்டுறான். மக்கள் கேட்ட பிறகு நீ அவை கூப்பிடுறது நீக்கணா நீக்காட்டேனா? அதனாலதான்பா சபாநாயகர் அது லைவ்ல போறதுனால அவரு பேச விட்டு அவை கூப்பிடுறது நீக்கிறாத மக்கள் கேட்டாங்க, அவரை போய் நீ பாராட்டேன்றார். அடடா, இந்த அரசியல் நமக்கு புரியாத போயிடுச்சு. அப்பதான் எதுக்கு தோணுச்சு. சோ இது எல்லாமே நாடகம் தம்பி. நான் ஒரு நாள் நீ மன்னிப்பு கேட்டார்ன்ற, எல்லாமே நாடகம், எல்லாம் சீன், எல்லாமே சீன். எங்களுக்கேவா? திமுகவேக்கா? திமுகவேக்கா? இது எல்லாமே சீன் தான். மரியாதை இல்லாத பேசுறது அசம்பிளியில. அதான் காட்டார் நயினார் நாகேந்திரன். இப்போ அதேதான் பேசுறான் ஆதவர்ஜனா கூட. அப்பாவை காணும், இந்த அப்பாவை கேட்பேன், இவங்க அப்பாவை காணும். நயினார் நாகேந்திரன் கேட்டார், அது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், அப்படி ஒரு பேச்சு. விஜய் அவர் தாக்கியது எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனா விஜய் எவ்வளவு வேணாலும் தாக்கலாம், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை எவ்வளவு வேணாலும் தாக்கலாம். பிகாஸ் விஜய் பாலிடிக்ஸ் இஸ் டர்ட்டி பாலிடிக்ஸ், நாஸ்டி பாலிடிக்ஸ், ரபிஷ் பாலிடிக்ஸ், ஸ்டூபிட் பாலிடிக்ஸ். விஜய் விமர்சனம் பண்ண, விஜயுடைய தாயோ விஜய் குடும்பத்தையும் விமர்சனம் பண்றதை நான் ஏத்துக்க மாட்டேன்னா. என்ன சொன்னாரு அண்ணன் நயினார் நாகேந்திரன்? அப்பா காணும் ஜோசப் விஜய் தேடுறாரு, சட்டமன்றத்துல போய் எங்க அப்பாவை தேடுறோம், உங்க அம்மாவை போய் கேளு, உங்க அம்மா சொல்லுவாங்க உங்க அப்பா யாருன்னு. திரும்பி சொல்றேன், என்ன சொன்னார் நயினார் நாகேந்திரனா? சட்டமன்றத்துல ஜோசப் விஜய் அப்பா காணும் தேடுறாரு, சட்டமன்றத்துல போய் எங்க உங்க அப்பாவை தேடினுக்கிற, வீட்டுல போய் உங்க அம்மா கேளு, உங்க அப்பா யாருன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, அப்ப இது வரைக்கும் உங்க அப்பா யாருன்னு தெரியாது, உங்க அம்மா சொல்லுவாங்கன்னா, அப்ப அவங்க தாயை நீ கொச்சைப்படுத்துறது
நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவங்க தாய் விஜய், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தாயை கொச்சைப்படுத்துவது உண்மையிலேயே திமுகவுக்கும் உடன்பாடில் எங்க தலைவர் தளபதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நாளைய தமிழகம் எதிர்க்கட்சி தலைவர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடியாத்தம் குமரன் போன்ற சாதாரண தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நயினார் நாகேந்திரன் அப்படி பேசிட்டார். நான் ஆதவர்ஜனாவை கேட்கிறேன், வேற யாரும் கேட்கல. துணிச்சல் மிக்கவர், தைரியமானவர், 3 வருடங்கள் தைரியமாக அரசியல் செய்தவர், யாருக்கும் பயப்படாதவர் எங்கள் தலைவர் ஜோசப் விஜய் என்ற அரசு பண்ணுடா நயினார் நாகேந்திரன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர். அவர் பேசியது தப்புதான். அப்பா காணும் விஜய் சொல்றாரு. உங்க அம்மா அப்பா கேளு, உங்க அப்பா யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க அம்மாவை அவர் வந்துட்டு டேமேஜ் பண்ணிக்கிறார், அசிங்கப்படுத்திருக்கார். அவரை கைது செய்ய வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும். குண்டா கூட போடலாம் ஒரு தாயை கேவலப்படுத்துறதுக்கு. உங்களுக்கு அரெஸ்ட் பண்ற தைரியங்களா? ஆப்பு வைப்போம் மேல பிஜேபி காரன். ஏற்கனவே சிபிஐல போய் நீங்களே சிக்கிட்டீங்க, நீங்களே கேட்டீங்க சிபிஐ வேணும்னு. 41 பேர் இறந்த உடனே ஓடு 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 வர்றான் பாரு வேட்டைக்காரன்னு 41 பேர் வேட்டையாட்டு ஓடினார்ல. சிபிஐ போயிட்டு வந்தீங்களா? இவர் மேல எனக்கு கை வச்சு பாரு நயினார் நாகேந்திரன் மேல. அங்க கூப்பிடுறாங்க பாரு சிபிஐல. டெல்லி गाओ विजय, मुख्यमंत्री विजय आओ दिल्ली गाओ किधर है वो आदवर्जना, किधर है वो बुसियानंदन, किधर है वो सीटा निर्मल कुमार, किधर है वो राजभवन, सब आओ दिल्ली गाओ आओ जल्दी आओ दिल्ली गाओ கூப்பிடுவோம். வா டெல்லிக்கு வான்னு கூப்பிடுவோம். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? தனி பிளைட்ல ஓடணும். நம்ம சும்மா போவோமா? ஒரு விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போவோம், அது அங்க போலீஸ் குடிச்சிடுவான். ஓவரா சீன் போட்டு அப்படியே ஜிகார் காமிச்சிருவோம். என்னையா சீன் போடுறீங்க? என்ன சீன் போடுறீங்க? இவ்வளவு ஆட்டம் இவங்க சட்டமன்றத்தில் போறதுக்கு காரணமே அந்த லைவ். அவர் இப்படி நடந்து வர்றது, வணக்கம் பண்ணிட்டு அப்படி போறது, அப்படி உக்காடுறது, இவங்க திமுகவை டேமேஜ் பண்றது, அப்புறமா அவை கூப்பில இருந்து நீக்கிறது, எல்லாமே நாடகம். ஏன்னா லைவ் மக்கள் பார்த்துட்டு இருக்கான். நான் அதனால சொல்றது, நம்ம திமுக நம்மள இறங்கி அடிப்போன்ற. என்ன பண்ணிடுவாங்க? ஆளுங்கட்சி என்ன பண்ணிடும்? கேஸ் போடுவான், மிஞ்சி போனா ஜெயிலுன்னுவான். ஜெயிலு நின்றா பயிலு நிக்குது. நம்ம ஜெயிலுக்கு போனா தொண்டை ரோட்டுக்கு வருவான். நம்ம கட்சி இன்னும் எழுச்சி பெறும், எதிர்கட்சியா இருக்க போது. பயப்படக்கூடாது. ராஜாஜி பக்தவச்சலம், மூதறிஞர் ராஜாஜி பக்தவச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, இத்தனை பேரை எதிர்கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழக மண்ணிலே வளர்ந்தது. இவங்க யாரு? பொடி பசங்க. பாலிடிக்ஸ்ல கிட்டு, பாலிடிக்ஸ்ல லிட்டில் பாய்ஸ், எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? சோ எல்லா லைவ்ல போறதுனால இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏவாவேலு நேத்து ஒரு நல்ல கருத்து சொன்னார். நீங்க இப்படியே தேவையில்லாம பேசினா 25 நாள் உங்களுக்கு அவை நடத்த முடியாது. ஒரு கூச்சலும் குழப்பமா இருக்கும். சோ இதை நீங்க நாகரிக அரசியல் சொல்லாதீங்க தம்பி. இது ஒரு சினிமா அரசியல், நடிப்பு அரசியல், நாடக அரசியல். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா முதலமைச்சர் ஆயிட்டார். பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு, உங்கள் சேனலுக்கும் உங்களுக்கும் எனது மன்மத நன்றிகளையும் மன்மத வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மன்மத வணக்கங்கள்.